வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். சொர்க்கம் பச்சை பசேல்னு இருக்கும். இங்க பார்த்தா சுத்திலும் பச்சை பசேல்னு அருமையான புல்வெளி. இந்த பச்சை நிறம் கண்ணுக்கு என்ன மாதிரி குளிர்ச்சி தருது, உள்ளத்துக்கு என்ன மாதிரி குளிர்ச்சி தருதுன்னு உணர மட்டும்தான் முடிகிறது. அதை நம்ம வார்த்தையால வெளிப்படுத்த முடியல. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயலுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு மிச்சம் இருக்க தண்ணி இந்த சின்ன பாதை வழிய யாருக்குமே சொல்லாம சத்தமில்லாம இந்த பக்கம் இருக்க வயலுக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா தள்ளி நின்று பாக்குற யாருக்குமே இது தெரியாது. அப்படிதான் இந்த சமூகத்துல கணவர் இல்லாம வாழ்க்கை போராட்டமாக தனக்கென்று ஒரு உணவு கிடைச்சிடாதா, தன் பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி கிடைச்சிடாதா, உடம்பு சரியில்லைன்னா நம்மளை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்களான்னு விதவைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். இந்த தண்ணி இந்த பாதையில இருந்து இந்த பாதைக்கு போற மாதிரி மிச்சமான தண்ணி தான் போகுது. இது தனக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் அனுப்புது. அது மாதிரி நம்ம கிட்ட மிச்சமாக இருக்கக்கூடிய செல்வத்தை, பொருளாதாரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படின்னு விதவைகளை 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில நம்ம செலக்ட் பண்றோம். மாசம் 5000 ரூபாய்க்கு அவங்களுக்கு மளிகை ஜாமான், அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு, அவங்க வீட்டு பிள்ளைகள், நாங்க ஒவ்வொரு வீட்லயும் 3 பிள்ளைகள் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிள்ளைகளுக்கான படிப்பு, இது 3ஐயும் மிக சிறப்பாக கொடுக்கணும். மாதம் 10,000 ரூபாய் தேவைப்படுது. விடோஸ் விண்டோ, இது விதவைகளுக்கான 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டத்துல நாங்க ஸ்பான்சர்ஸ், டோனர்ஸ் இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் விசாலப்பட்டவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட 200 பேருக்கான லிஸ்ட் இருக்கு. ஆனா நாங்க இது வரைக்கும் 17 பேர் தான் மாதம் உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு இந்த திட்டத்துல இணைஞ்சவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். இனி மிச்ச பேரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதோ இந்த வயல் ஒரு அத்தாட்சி, தனக்கான நீரை பகிர்ந்து கொடுக்கிற இந்த சிறு பாதை ஒரு அத்தாட்சி, இங்க இருக்கிற மரங்கள் அத்தாட்சி. இறைவன் இவற்றையெல்லாம் நமக்கு அத்தாட்சிகளாக கொடுத்தான், அருட்கொடைகளாக கொடுத்தான். நாம் இதை கண்ணால் பார்த்து கொண்டு வாழ்க்கையில் செயலாக விதவைகளுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சமூகம் ஹலாலாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு சமூகம் ஆதரவற்று மரணிச்சு போயிடக்கூடாது அப்படின்னா அனாதைகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். எனவே விதவைகளை நாம் பொறுப்பெடுப்போம். அவங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைப்போம். அவங்களுக்கு நல்ல வேர்ல்டு பெஸ்ட் குவாலிட்டி மளிகை ஜாமான்களை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். விடோஸ் விண்டோ, இது விதவைகளுக்கான 5 ஆண்டு திட்டம். நாங்கள் உங்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து இந்த 200 விதவைகளின் குடும்பத்தை பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். மறுமையில் இறைவன் இதற்கான கூலியை நம்முடைய மீசான் தராசில் நன்மையின் கணமாக, மறுமையின் வெற்றியாக நிச்சயம் உயர்த்தி தருவான் இன்ஷா அல்லாஹ்.